ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து டிவ் அப்புறம் ஸ்பேன் டேக்ஸ்னு என்னென்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான், பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு வெப்சைட் டெவலப்பருக்கு அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஒரு வெப்சைட்னால் நம்ம வந்து எல்லாமே பார்ட்ஸாக இருக்கும். டீக்கே. ஸோ ஒரு வெப்சைட்னால் எடுத்துக்கோங்க. ஒரு பாகம்னா என்ன? ஸோ ஒவ்வொரு பாகம் ஓகே. இல்லை நிலத்துக்கே என்ன பாகம் தராங்கன்னா 1 ஏக்கரா 2 ஏக்கரா 3 ஏக்கரா அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 ஏக்கரான பார்த்தீங்கன்னா சின்னது, 2 ஏக்கரா பார்த்தீங்கன்னா பெருசு, 3 ஏக்கரா பார்த்தீங்கன்னா பெருசு. அந்த மாதிரி பாகம் இல்லை பிரிவு இல்லை எதுனா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பெரிய நிலம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா 2 ஏக்கரா இல்லை சென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பாகம் ஓகே. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம் டேகா. ஸோ இது எப்பவுமே நம்ம வந்து டைரெக்டாக போட்டு வைக்க மாட்டோம் வெப்சைட்டில். டிவ் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. டிவ் டேக்ஸ் வந்து எதுக்குன்னா, ஸோ அது வந்து எதுவுமே யூஸ் இல்லை, பட் ஆனால் செப்பரேஷன்ன்றது முக்கியம். இப்போ இந்த ஃபார்ம் டேக்னு ஒன்று இருக்குதுல்ல. ஸோ ஒன்று சொல்கிறேன், நோட் பாயிண்ட் சொல்ல பாருங்கள். டிவ் டேக்ஸும் ஸ்பேன் டேக்ஸும் ஒர்க் ஆகிறது ஒரே வேல்யூஸ் தான், ஒரே விஷயமாக தான் வேலை செய்யும். பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிவ் டேக்ஸ்லாம் நம்ம வந்து பெரிய பெரிய விஷயத்தை வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஸ்பேன் டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம். டீக்கே. ஸோ இப்போ ஏன்னா இப்போதைக்கு இது இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து ஒர்க்கிங் நேச்சர் எதுவுமே ரிசல்ட் பார்க்குறதுக்கும் எதுவும் இல்லை. அதனால் டிவ் டேகா. ஸோ டிவ் இப்போ இந்த நான் ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா Ctrl+C காப்பி, மறுபடியும் Ctrl+X போயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து டேப் ஸ்பேஸ் பண்ணுறான் பாருங்கள். டேப் ஸ்பேஸா Ctrl+V. டீக்கே. ஸோ Ctrl+S சேவ். ஸோ இப்போ இந்த ஃபார்ம், இப்போ ஒரு வெப்சைட்டில் இந்த ஃபார்ம்னு இருக்குதுல்ல, இது வந்து ஒரு செக்ஷன் தானா? இல்லை ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் மட்டும்தான் இருக்குமா? இன்னும் நிறையா இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இன்னும் நிறையா இருந்தால், ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இண்டென்ட் ஆகலை. கொஞ்சம் மேலே பாருங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் முக்கியம் இல்லை, இதுவும் எல்லாம் பார்க்குறது தான் முக்கியம். ஏன்னா ஒரு வெப்சைட் டெவலப்பருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த இண்டென்டேஷனில் தான் மிஸ் ஆகுறது. இதில் கட்டானிங்கன்னா பிரச்சனை வரும் ஃப்யூச்சரில். இப்போ இந்த டிவ் டேக் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எங்கே இருக்குது? ஃபார்ம் டேக்கில் க்ளோஸ் பண்ணுது. பட் தப்பு. ஃபார்ம் டேக் வந்து இங்கே இருக்குது. ஃபார்ம் டேக் வந்து இங்கே க்ளோஸ் ஆகணும். ஃபார்ம் இங்கேருந்து இங்கே க்ளோஸ் ஆகணும். அதனால் இது வந்து நம்ம வந்து இங்கே மூவ் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டைமே நான் சொல்லும் போது ஆரம்பத்தில் யாருக்கும் மூலைக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. பட் ஆனால் போக போக ஸ்ட்ரைக் ஆகும். டீக்கே. இண்டென்டேஷன் என்னென்னா, இப்போ இந்த டிவ் டேக்குள்ளே இப்போ இது வந்து ஸ்டார்டிங் டிவ் டேகா, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டிவ் டேக். டீக்கே. அப்படியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்குது? டிவ் டேக்ஸ்குள்ளே இருக்குது. டீக்கே. அதே மாதிரி மறுபடியும் இங்கே பாருங்கள். இது சேவ் பண்ணாலும் ஒர்க் ஆகும் தான். ஒர்க்கிங் நேச்சர் கரெக்டாக ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்னன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டென்ட் ஆகலை. ஸோ இந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் நான் இதெல்லாம் முன்னே இருந்துச்சு. ஃபஸ்ட் நேம் இதெல்லாம் நல்லா பார்த்து. இப்போ நான் சொல்கிறத ஏனோ தானோன்னு பார்க்காதீங்க. ஏனோ தானோன்னா அப்படியே பார்க்காதீங்க. நல்லா கண் முழிச்சு நாங்கள் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக்குள்ளே இண்டென்ட் ஆகலை. ஸோ இண்டென்ட் எப்படி பண்ணுவோன்னா, ஸோ எனக்கு இது எல்லாமே ஃபார்ம் டேக்குள்ளே இண்டென்ட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து இண்டென்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக் ஸ்டார்டிங் டேக் இதா, க்ளோசிங் டேக் வந்து இது. அகெயின் இந்த இண்டென்டேஷன் புரியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். பட் நாள் ஆக புரியும், நல்லாயிருக்கும். டீக்கே. ஸோ அவ்வளோதான் டிவ் டேக்ஸ். டிவ் டேக்ஸ்னால் ரிமெம்பர், ஒரு வெப்சைட்டில் ஃபார்ம் மட்டும்தான் இல்லை, நிறைய இருக்கும். ஸோ இதே 2 ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபார்ம் போட்டு இன்னொரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்ம் இதே மாதிரி கோடு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அப்படியே ஜம்பிள்டாக ஒரு மாதிரியாக கன்ஃபியூஷனாக இருக்காது? இது ஒரு ஃபார்மு இல்லை 3 ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கன்ஃபியூஷன் ஆகாது. இல்லை 4 ஃபார்ம் வச்சுக்கோங்க, இன்னும் கன்ஃபியூஷன் ஆகாது. அதுக்காக தான் இப்படி ஒரு நம்ம டிவ்வில் போட்டு வச்சுட்டா. ஸோ இந்த டிவ்னு இருக்குதுல்ல, இப்போ எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ இந்த டிவ்வில் ஒரு ஃபார்ம் டேக் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு டிவ்வில் இன்னொரு ஃபார்ம் டேக் இருக்குது. இந்த மாதிரி தான். ஸோ டிவ்வில் நம்ம வந்து எப்படி, இதே நம்ம இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணுறோன்னா வச்சுக்கோ, ஐடின்னு யூஸ் பண்ணிப்போம். ஐடி = 1. இந்த ஃபார்முக்கு டிவ் ஐடி வந்து 1.
இன்னொரு ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணால் அதுக்கு டிவைடட் 2 அந்த மாதிரி டீக்கே. ஸோ அகெயின் ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஈஸியானதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டெவலப்பரே இல்லை. இப்போ இந்த இண்டென்டேஷன் சொன்னேன்ல, இது ஸ்டார்டிங் டேக், இது க்ளோசிங் டேக், இது வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிக்கணும். இது நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் வந்து என்னது நல்ல டெவலப்பர் இல்லை. இப்போ நார்மலாக இல்லாத நீங்கள் அப்படியே ஃபார்ம் டேக் எங்கே இருக்குது அப்படின்னா இண்டென்டேஷன் சரியாக இருக்காது. இப்போ இது முன்னாடி எப்படி இருந்துச்சு, நார்மலாக இண்டென்ட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அதுக்காக தான் சொல்கிறது. இந்த மாதிரி இண்டென்டேஷன் பண்ணால் தான் கரெக்டாக. சில டைம் வந்து ரிசல்ட்டு ஒரே மாதிரி இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து அப்படியே இருக்கும் வெப்சைட்டில். பட் ஆனால் ஒரு தடவை இண்டென்டேஷன் பண்ணலன்னா மாறி மாறி இன்புட்ஸ் வரும், மாறி மாறி ரிசல்ட் நம்மளுக்கு வரும். அதுக்காக தான் இந்த இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். ஈஸி தான், எதே தான் நான் சொன்னது. இப்போ இந்த ஃபார்மில் இந்த டிவ்க்குள்ளே இந்த ஃபார்முக்கு தான் டீக்கு. இப்போ ஸ்பேன் பார்க்கலாம். முன்னாடி என்ன சொன்னால் டிவும் ஸ்பேனும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா டிவ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா பெரிய பெரிய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை, இது வந்து பெரிய விஷயம் இல்லை. இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் பெருசு தான், பார்த்தாலே தெரியாது ஒரு 10 லைன் கோடு இருக்குது, அதனால வந்து டிவில் போட்டோம். சின்ன விஷயத்தில் நம்ம வந்து எதுக்குள்ளே போட்டோம்னா ஸ்பேனில் போட்டுப்போம். உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க, ஸ்பேனு. இதை நீங்கள் வந்து ஸ்பேனில் போட்டுருவீங்க. அகைன் ஸ்பேனுக்கு வந்து ஸ்டார்டிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது. ஸோ SPAN ஸ்பேனா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக், க்ளோசிங் டேக். இப்போ நான் இதை எடுத்து ஃபஸ்ட் நேம் Ctrl+C காப்பி, Ctrl+X. மறுபடியும் இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், இல்லை மூளை இருக்கிறவங்க புரிஞ்சுக்கின்னு போயிட்டே இருந்துருவாங்க. பட் மூளை இல்லாதவங்கன்னு சொல்ல, ஒரு நார்மல் பீப்புள் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கிளிக் ஆகாது, 2 தடவை 3 தடவை சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டு போயினே இருந்துருவாங்க. பட் நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோங்க. இதை நான் காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ளே போடுறேன்னா சின்ன விஷயத்துக்கு இதுக்குள்ளே போடுறேன், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறது. என் கூடயே வாங்க, என் கூடயே டைப் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்ட் ஆகும்போது நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சா உடனே வீடியோ பாஸ் பண்ணி உங்கள் VS Codeல் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வேணும், டீக்கே. ஸோ இப்போ இது Ctrl+C நான் காப்பி பண்ணிக்கிறேன்னா எங்கே வரி பண்ணுறேன்னா Ctrl+C, டீக்கே. இப்போ இந்த ஸ்பேனுக்குள்ளே நான் வந்து போடுறேன், Ctrl+S சேவ். மறுபடியும் அந்த க்ரோம் போயிட்டு நீங்கள் வெப்பேஜ் பார்க்கலாம். இண்டெக்ஸ், நியூ பேஜ், ரெஜிஸ்டரு, இண்டெக்ஸ், நியூ பேஜ். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போல் ஓப்பன் வித் கூகுள் க்ரோம், டீக்கே. ஸோ அது பார்த்துக்கோங்க. ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்து தானே என்னன்னா. ஓகே வெயிட்டு, டிவ் ஃபார்மு, ஃபார்ம் டீக்கே. ஃபார்ம் டிவ் வந்து நம்ம எதுக்காக பெருசுக்கு பார்க்க போடுவோம். இந்த மாதிரி ஸ்பேன் ஃபஸ்ட் நேம் மாதிரி இருக்குல்ல, இதில் நம்ம வந்து ஸ்பேனில் போடுவோம். முதல்ல அகைனுக்கு பாருங்கள், ஸ்பேன் ஸ்டார்டிங் டேக், க்ளோசிங் டேக்கா, டீக்கே. ஸோ கன்ஃபியூஸாக இருந்தால் நானும் சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கோடிங். ஒரு 30,000 ஒரு 40,000 சம்பாதிக்கிற அளவுக்கு வேலைன்னா கொஞ்சம் மூளையை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இதே எப்படின்னா இன்னும் ஜாவாஸ்கிரிப்ட்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு செம்ம வெப் டெவலப்பர் ஆகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், டீக்கே. ஓகே ஃபைனு. உங்களுக்கு நோட்ஸ் எதுனா வேணும்னா இப்போ நான் யூஸ் பண்ண நோட்ஸ் பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை. இதை நான் வந்து ப்ராஜெக்ட் மெட்டீரியல்லாம் கீழே போடுறேன். நீங்கள் இந்த நோட்ஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போ மறந்து போதோ உங்கள் மொபைலில் அது மாதிரி வச்சு பார்த்துக்கலாம், டீக்கே. அவ்வளோதான், என் நோட்ஸும் காலி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து CSS செக்ஷன் போகிறோம். இவ்வளோ வரைக்கும் போனால் அவ்வளோதான், ஒரு HTML டெவலப்பர் தான் நீங்கள், டீக்கே. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோ நோட்ஸ் இல்லைன்னா ஓகே அடுத்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நோட்ஸ் வச்சு தான் டீச் பண்ணுறேன். இப்போ இந்த செக்ஷனா HTML டேக்ஸ் 3 நான் நோட் ஆல்ரெடி நான் படிக்கும்போது நோட் எடுத்தது தான். டிவ் டேக்ஸா இப்போ உங்களுக்கு யூஸ் டு டிவைட் அப் கண்டென்ட் இஸ் டிஃப்ரென்ஸ். இங்கே இங்கிலீஷில் படிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு நான் சொன்னேன்னா பக்கத்தில் நோட்ஸ் நான் வச்சுருப்பேன். நான் இல்லை, யார் உங்களுக்கு டீச் பண்ணாலும் நோட்ஸ் வச்சு தான் டீச் பண்ணுவாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து சீன் போடுவாங்க, அப்படியே தானாக மூலியிலேருந்து அப்படியே கறக்கிற மாதிரி. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இது வந்து கம்ப்யூட்டரு, இதுக்கு நோட்ஸ் தான் தேவை. ஆனால் நாளாக உங்களுக்கு தானாக மொக்க போய்டும். நீங்கள் அப்படியே வெப் டெவலப்பர் ஆகி டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தானாக மெமரைஸ் ஆகிடும். பட் மறந்து போகும்போது இந்த மாதிரி நோட்ஸ் வந்து பார்க்கணும்.
ஓகே, இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிகே. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.